உள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இப்பொழுது ஐயம் தெளிதல் நிகழ்வு. ஐயம் தெளிந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்வினை நடத்தி தருவதற்காக நம் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்று நிகழ்வினை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக நிறைந்து இன்றைய கேள்வி பதில் நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், நாம் பயிற்சிகளை பற்றி, உடற்பயிற்சி பற்றி, காயக்கல்பம், தவம் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஹேண்ட்ரைஸ் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்கள் ஏதாவது காசி விஸ்வநாதன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ வளர்ற சந்ததிகளுக்கு இந்த கேம்ஸ் மேல ரொம்ப ஈடுபாடா இருக்கு. படிப்பு லைஃப் எதை பத்தியும் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்க, ஓகேங்க. பிளே டிவிஷன் வேணும், அது வேணும், இது வேணும், லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி அதிலே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவங்களை எப்படி டைவர்ட் பண்ணி நேர்வழிக்கு கொண்டாடுறது? ஐயா, பசங்களுக்கு இந்த கேம்ஸ், இந்த லேப்டாப், இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் யாரையா கொடுத்தோம்? நம்ம தானையா கொடுத்தோம். இது எப்ப தொடங்குச்சு? குழந்தை சாப்பிடாம இருக்குது, 1 வருஷம் 1.5 வருஷத்துல சாப்பிடாம இருக்கிறோம். அப்போ குழந்தைய எப்படியா சாப்பிட வைக்கணும் அப்படின்றல முன்னாடி காலங்கள்ல நம்ம என்னையா பண்ணுவோம்? குழந்தைகளை எடுத்துட்டு போயிட்டு ஆடு காமிச்சு, மாடு காமிச்சு, இயற்கையோடு அந்த குழந்தைங்களை இருக்க வச்சு சாப்பிட வச்சோம். பட் இன்றைய காலகட்டத்துல ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறோம். அப்போ நம்ம குழந்தைங்களை வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அந்த சூழ்நிலை அங்க இருக்குதான்னு சொல்ல முடியும். அப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மொபைலை கொடுத்து அந்த பாடல்களை காமிச்சு சாப்பிட தொடங்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்கள் வளர்ந்து அவங்க அப்படியே அதுக்கு கைண்ட் ஆஃப் அடிக்ஷனுக்குள்ள வந்துட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாயா, முதல்ல ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்ம குழந்தைங்க முன்னாடி மொபைல் பார்க்கறத நிப்பாட்டணுங்கய்யா. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்களா, ஒர்க்கிங்ல இருக்கும்போது அவங்களும் பிஸியா இருக்கும்போது குழந்தைங்க கையில மொபைலை கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க அப்படியே ஸ்லோவா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட இருக்கும் அந்த பெற்றோர்களோ பாட்டி தாத்தா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த குழந்தைங்களோ இருந்து நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுக்கள் அவங்களோட விளையாடுங்களா. டெய்லி சாயங்காலம் ஆனா பொதுவாக குழந்தைங்க அந்த தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப அவங்க மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆவாங்க. அந்த டைம்ல குடும்பமா உட்காந்து, அது வரைக்கும் அவங்க ஹோம்ஒர்க் இருக்கும். ஒருவேளை பள்ளிக்கு போற குழந்தைங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு
அவங்களோட டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மொபைலை பொதுவா எடுக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுறது மூலம் 2 விஷயம் நடக்குதுங்கயா. குடும்பமாக அந்த ஒற்றுமையா இருக்கிற ஒரு தருணம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். 2வது இந்த விளையாட்டு மூலமாக குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க நல்ல கிரியேட்டிவிட்டி வருது. நிறைய வேல்யூஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒற்றுமையா இருக்கணும், அனுசரிச்சு இருக்கணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதுக்கு முதலாவதாக நாம் அந்த குழந்தைங்களோட மொபைலை ஓரமா வச்சுட்டு நம்ம நேரம் செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் செலவழிக்கணும். ஓ, வாழ்க வளமுடன் ஐயா. சரிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அன்மியூட் பண்ணி பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, நான் தொடர்ச்சியா இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சுன்னு தாங்கம்மா வரேன். அப்படி இருந்தும் இந்த சுகரு, சிறப்பு. இந்த சயாட்டிக்கா பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாக மாட்டேங்குது. அதுக்கு என்னம்மா பண்றது? எவ்வளவு நாள் பயிற்சி பண்றீங்கம்மா? நான் தொடர்ந்து ஒரு 20 வருஷமா பண்ணின்னு தாங்கம்மா இருக்கேன். ஓகேம்மா. அதாவதுமா சுகரை பொறுத்தவரையில அடுத்த சயாட்டிக் அடுத்து வர சுகரை பொறுத்தவரை என்ன தெரியுமாமா? 3 விஷயமா இப்போ நம்ம மருத்துவர்கள்ட்ட போனா 3 விஷயம் சொல்லுவாங்க. முதல்ல அவங்களோட மருந்து வந்து 30%, 2வது 30% நம்மளோட பழக்க வழக்கங்கள். நம்ம உடற்பயிற்சி எப்படி செய்யறோம், ஸ்விம்மிங் பண்றோமா, சைக்கிளிங் பண்றோமா, உடற்பயிற்சி, நம்ம மனவளக்கலை பயிற்சி பண்றோமா, அதை பொறுத்து. அடுத்த 30% வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம். நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், எந்த மாதிரி உணவு எடுத்துக்கும். அப்போ நீங்க சொல்லலாம், நான் வந்து சுகரே எடுத்துக்கலாமா, ஆனாலும் எனக்கு வந்து சுகர் இருக்கு அப்படி, அந்த சுகர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது சுகர் சாப்பிட்றது மட்டும் சுகருக்கு காரணம் இல்லாம நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, ஒரு எந்த சைக்கிள உணவு எடுத்துக்கிறீங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஏர்லி டின்னர் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கம்மா. நீங்க சீக்கிரமா ராத்திரி ஒரு 7 மணிக்குள்ள நீங்க உணவு எடுத்துட்டு ஒரு நல்ல கேப் கொடுத்துட்டு காலையில நீங்க 7 மணிக்குள்ள கூட உணவு எடுத்திருந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்க உணவு பழக்க வழக்கம் மாத்தணும். நம்ம பயிற்சிகள் செய்தாலும் காலையில நம்ம பயிற்சி செய்து முடிச்சிடும் அப்படிதானமா. ஈவினிங் டைம் இருக்கும்போது ஒரு ½ ஒரு கால் ஆர பொதுவா குரூப்பா போகும்போது பேசுவோம், ஒப்பீனியன் சொல்லுவோம். அது இல்லாம நீங்க தனியா நீங்க ஒரு ஒரு வாக்கிங் மாதிரி போகும்போது நிச்சயமா சேஞ்ச் வருமா. காயக்கல்பம் ரெகுலரா பண்றீங்களாமா? பண்றாங்கம்மா. காயக்கல்பம் பண்றேன். மனவளக்கலை பயிற்சி தாங்கம்மா நான் பண்றது. ஏன்னா பண்றாங்கம்மா. காயக்கல்பம் பொறுத்தவரை சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நீங்க வந்து உணவு ரொம்ப பழக்கம்லாம் நேரம் கூட ஃபாலோ பண்றாங்கம்மா. ஓகேம்மா. ஓகே, நீங்க உங்களோட இரவு உணவை எத்தனை மணிக்கு முடிச்சுக்கிறீங்கம்மா பொதுவா? நான் வந்து ஏர்லி டின்னர் ஒரு 7:30 8க்குள்ள முடிச்சிருவாங்கம்மா. ஓகே, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி அது ஒரு 7 மணிக்குள்ள கொண்டு வர பாருங்களேம்மா. அது பண்ணிட்டு அதே மாதிரி, ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க ஒரு நாள் எப்படி தொடங்குதுன்னா அன்றைக்கு காலையில முழிச்ச உடனே தொடங்குதுமாங்க. ஆக்சுவலா என்னன்னா முந்தின நாள் நம்மளோட உடல்நிலை வந்து உணவாலும் நம்மளோட மனநிலை மன அமைதியா தூங்குறது மூலமா தான் அடுத்த நாளை நம்ம வந்து சந்தோஷமா வெல்கம் பண்ண முடியும். ஸோ நீங்க உணவு வந்து கொஞ்சம் பிரிச்சு சாப்பிடுறீங்களா, இல்ல ஒரு அட்டஸ்ட்ரிச்சா சாப்பிடுறீங்களா? ஆமாங்கம்மா. திருச்சி அந்த மாதிரிலாம் எடுத்து எல்லா எல்லா இதுவும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கம்மா இருக்கேன். உடல் வளம் நல்லா இருக்குது. உங்களுக்கு மனவளம் எப்படி இருக்குதுமா? ஏதாவது மனசுல தியான பயிற்சி எல்லாம் பண்றது தாங்கம்மா நானு. நீங்க பயிற்சி செய்றீங்கம்மா. இப்ப காலையில ஒரு 1 hour 15 மினிட்ஸ் நம்ம பயிற்சி செய்யறோம். அதுக்கப்புறம் உங்களோட மனம் வந்து நீங்க அமைதியா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன் நான். ஏதாவது ஒரு வருத்தம், கவலை அந்த மாதிரி கேரி பண்றீங்களா அது மனசு? வந்து அது ஒரு சின்ன வயசுல ஒரு மன பாதிப்பு ஏற்பட்டதுங்கம்மா. பாதிப்புலதான் ஓகேம்மா. இந்த மாதிரி ஆயிடுத்துங்கம்மா எனக்கு. ஓ, அதுல இருந்து வெளியே வர்றது தானமா நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. வெளியே அதெல்லாம் வரணும். இப்ப கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு தாங்கம்மா வரேன். அப்படி இருந்து கூட அது ரெக்டிஃபை ஆக மாட்டேங்குது. ஆமா. இந்த இந்த தருணத்துல ஒரு நிகழ்வு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோமா. இது ஆங்கில வகுப்புல நடந்த ஒரு ஒரு நிகழ்வு. பேராசிரியர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது சொல்றேன். ஆங்கில வகுப்பு நடக்கும்போது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல வந்து ஒரு ஒரு அம்மா வந்திருக்காங்க. வெளிநாட்டை சேர்ந்த அம்மா. அந்த அம்மா வந்து வாழ்த்தும் பயணம் ஐயாவோட நம்ம மகரிஷியோட வாழ்த்தும் பயணம் நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அவங்க அன்னைக்கு அட்டென்ட் பண்ண அந்த பேராசிரியர் அவங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்றீங்க இன்னல் புரிவோர் எதிரிகளாக நீங்க இப்போ யாரேனும் இருந்தால் கூட நீங்க வாழ்த்தணும் சொல்றீங்க. என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்னால யாருமே வாழ்த்த முடியலன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பேராசிரியர். அப்போ சொன்னாங்க அவங்க ஒரு காலேஜ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. வரும்போது என்னன்னா உங்களோட அப்பா இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. நீங்க உடனே வரணும்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு இளம் வயது பெண் யோசிச்சு பாருங்க, 18 19 அதிகபட்சமா 20 வயசு தான் இருக்கும். உடனே இவங்க ரொம்ப மன வருத்தத்தோட போறாங்க. போயிட்டு பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு உண்மை புரியுது. என்னன்னா அவங்க அப்பாவை யாரோ கொன்னுட்டாங்க. அத நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, அழுறாங்க. அதுக்கப்புறம் படிச்சு அவங்க வாழ்க்கையில நல்லா மாறிட்டாங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்வு மட்டும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா மனசை விட்டு போகவே இல்லையா. கிட்டத்தட்ட அவங்க 20 வருடம் வந்து சரியா தூங்கவே இல்லையா. எப்படியோ யார் மூலமாவோ கேள்விப்பட்டு அவங்க மனவளக்கலையில வந்துட்டாங்க. ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் வந்து 20 வருடமா அதை நினைக்கிறேன். இதை நினைச்சாலே எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பேராசிரியர் அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களால நடந்த ஒரு விஷயத்த மாத்தி அமைக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவங்களும் அன்னைக்கு சூழ்நிலை பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்போதுமே தெரியாம அந்த ஒரு சூழ்நிலை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ மனசார நீங்க அவரை மன்னிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா அவங்க ஆரம்பத்துல அது ஒத்துக்கலைன்னா கூட அந்த பேராசிரியர் சொன்ன ஒரே ஒரு விஷயமும் மகான் கூறிய அந்த வாழ்த்தும் பயனும் அன்னைக்கு நல்ல உள்வாங்கின காரணத்துக்காக அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா நைட்டு மனசார அந்த அப்பாவை அந்த அந்த அன்பரை வந்து மனசார வாழ்த்திட்டு தூங்கியிருக்காங்க. அடுத்த நாள் அவங்க அட்டன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே அந்த செஷன் அட்டன் பண்றாங்க. இந்த பேராசிரியர்கிட்ட சொல்லியிருக்காங்க, 20 வருடத்திற்கு பின்பு நான் வந்து நிம்மதியா ஒரு உறக்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்ல வரேனம்மா, நமக்கு சின்ன வயசுலயோ ஒரு மிடில் ஏஜ்லயோ ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம். பட் அந்த நிகழ்வை நம்ம கேரி பண்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? உடம்புதான் நமக்கு வீக் ஆயிட்டே இருக்கு. ஏதாவது நம்மளால சரி பண்ண முடியுதாம்மா? பண்ண முடியாது. பாஸ்ட் ஏதாவது நம்ம சரி பண்ண முடியுமாமா? முடியவே முடியாது. பட் ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த நிமிஷம் என்ன நடந்திருந்தாலும் அந்த ஒரு ஒரு நிகழ்வோ ஒரு செயலோ உங்க மனசை வருத்தப்பட எது நடந்திருந்தாலும் இந்த நேரத்துல மனசார நீங்க வாழ்த்தி பழகுங்க. ஒரு 30 நாள் இதை கண்டினியூஸா செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சுகர் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. நிச்சயமா மாற்றம் இருக்கும். ஏன்னா மகானோட பயிற்சியில மாற்ற முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை. அதுக்கு நிறைய நம்ம விட்னஸ் பார்த்துட்டோம். நிறைய சாட்சிகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்ன நடந்திருந்தாலும் சரி, தயவு செய்து அதை விட்டு வெளியே வந்து உங்களுடைய உடல் நலம் மன வளத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கம்மா. கண்டிப்பா எல்லாம் சரியாகுமா. சரிங்க, சரிங்க. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சதீஷ் சம்பத் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. 2 கேள்வி இருக்குங்கம்மா. முதல் கேள்வி வந்து இயல்பான சொல்லுங்க. நிலையில நம்ம மௌனம் வீட்ல இருந்து எப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணலான்றது முதல் கேள்விமா. ஓகே. ரெண்டாவது வந்து சில விஷயங்கள் லைஃப்ல ஒரு லூப் மாதிரி திரும்ப திரும்ப நடக்குது. ஓகே. ஓகே. அது ஏன் இருக்குன்ற காரணம் தெரியல. ம். நம்ம தற்சோதனை பண்ணாலும் அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கல. குறிப்பா இப்ப என்னுடைய கேஸ்ல எனக்கு ஜாப் லாஸ். ஓகே. இது ஓகே. இன்னைக்கு நடக்கல. ஏஆல இன்னைக்கு நடக்கல. இது நடந்துகிட்டே தான் இருக்கு 15 வருஷமா. ஓகே. ஓகேங்க. இதுலருந்து என்னால மீள முடியல. இந்த 2 ம். விஷயம் தெரிஞ்சுக்கணுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. முதல்ல மௌனத்தை பத்தி கேட்டிருந்தீங்க, கரெக்டுங்களா ஐயா? மௌனம். ஆமா. வீட்டில் இருந்தபடியே மௌனம் எப்படி செய்யலாம்? நம்ம டெய்லி என்ன பண்றோம்? காலையில ஒரு 20 நிமிடம் தவம் செய்யறோம். சாயங்காலம் ஒரு 20 நிமிடம் தவம் செய்யறோம். சோ கண்ணை மூடி நம்ம செய்யறது தவம். கண்ணை நம்ம திறந்து செய்யற விஷயம் என்னன்னா அந்த நிமிடத்தில் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை முழு மனசா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதை செய்யும் போது நம்ம என்ன பண்றோம்? சப்போஸ் நீங்க இருக்கிறீங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வாய் மூலமா பேசுறது இல்லை. அப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். இருக்குமா இல்லையா? மனசுல ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி ஜாப் லாஸ் ஆயிடுச்சு. சோ இந்த மௌனம் என்ன அப்படின்னா நீங்க அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம், அமாவாசை எடுத்துக்கலாம், பௌர்ணமி எடுத்துக்கலாம். அந்த நாள்ல நீங்க மௌனம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது, எனக்கு வேலை பழு ஜாஸ்தியா இருக்கு, என்னால ஃபுல்லா மௌனம் இருக்க முடியாதுன்னா நீங்க செய்யற வேலையில அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மனதளவில் வாக்கு மௌனம் மட்டும் இல்லாம உங்களால மகா மௌனம் சொல்லுவாங்க. அதாவது எண்ணங்கள் நின்றும் ஐம்புலன்கள் நின்றும் அந்த மௌனமும் நம்ம இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னா நீங்க உங்க வேலையை ஃபுல்லா பண்ணுங்க. எப்படியும் ஐயா நீங்க தூங்குறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு பரபரப்பு எல்லார் வீட்லயும் இருக்காது. அப்படிதானங்கய்யா? ரொம்ப இருக்க மாட்டோம்.
பொதுவா இன்னைக்கு குடும்பம் எப்படி இருக்குன்னா, டிவியா ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா மொபைலையோ டிவியோ லேப்டாப்பையோ க்ளோஸ் பண்ற மாதிரி. அதை ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க மௌனம் பண்ணிட்டு அந்த மௌன நிலையிலேயே வாழ்த்துங்க. வாழ்த்திட்டு சாந்தியில எண்ணத்தை வச்சுட்டு தூங்குங்கய்யா. சரிங்கம்மா, முயற்சி பண்ணி அடுத்த கிளாஸ்ல அப்டேட் பண்றோம்மா. கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா பதில். ரெண்டாவது ஒரு சொன்னீங்க, நான் ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன். கரெக்ட்டுங்களாய்யா? ஒரு ட்ராப்ல நான் மாட்டிட்டேன். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன். திரும்ப கரெக்ட்டுங்கம்மா. திரும்ப இப்போ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்னு நினைச்சுக்கிறீங்களா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம சரியா பண்ணல. அப்போ என்ன பண்ணுவாங்க? திருப்பி அந்த கொஸ்டின் பேப்பர் 2 தடவை 3 தடவை 3 தடவை அப்படியே நம்ம பண்ணிட்டே இருக்கோம். திருப்பி 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 அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாயா? ஆக்சுவலா அந்த கொஸ்டினை நம்ம சரியா படிக்கலைன்னு தான் அர்த்தம். அந்த நேச்சர், இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருது. இது நீங்க மௌன நிலையிலிருந்து கேட்டு தவம் செய்து உங்களை நீங்க வாழ்த்தி அதுக்கப்புறம் ஏன் அந்த டிராப்ல போறோம் அப்படின்றதுதான் மகா நமக்கு தற்சோதனை பயிற்சி கொடுத்துருக்குறாங்கய்யா. சோ நீங்க வாழ்த்தி முடிச்ச அப்புறம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து நீங்க தற்சோதனை பண்ணீங்கன்னா ஏன் இது திருப்பி திருப்பி நடக்குது. அதாவது வெளியே நம்ம கத்துக்கிறது டியூஷன்லையா, நம்ம வாழ்த்து முடிச்ச அப்புறம் நமக்குள்ளேயே ஒரு இன்ட்யூஷன் வரும். அந்த இன்ட்யூஷன் நமக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. அதாவது சொல்லுவாங்கயா, டோன்ட் டை வித்தவுட் லிஸ்னிங் த மியூசிக் வித்தின் யூ அப்படிமா. அந்த மியூசிக் என்னன்னா நமக்குள்ளே பேசும். அந்த இறைவனோட அந்த மொழியை நம்ம கேட்க தவறுறோம். ஸோ நீங்க அதை அமைதியா தச்சோதனை பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஏன் இது நடக்குதுன்ற ஒரு பதில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இதை இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த எக்ஸாமோட பேப்பர் முடிஞ்சது அப்படின்றத நிச்சயமா உங்களால உணர முடியுமையா. ரெண்டுக்கும் ஒரே பதில் நீங்க மௌனத்துலதான் கிடைக்கும் ஐயா. தற்சோதனை மௌனம் இது பண்ணா கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். தெளிவான விளக்கமா பயிற்சி பண்றோமா, உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பா. பண்றோம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லாத பட்சத்தில் ஒரு சிறிய சிந்தனை விளக்கத்தோட நம்ம இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம். அதாவது எப்படி நம்ம எல்லாம் என்ன விரும்புறோம்? ஐயா பேசினாங்க, அம்மா பேசினாங்க. என்ன எல்லாருக்கும் என்ன தேவை? ஒரு ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கை வேணும், அப்படிதானே? இந்த ஆரோக்கியமும் அமைதியும் இருந்துட்டா இது நமக்கு மட்டும் தேவைன்னா, ஒரு சர்வேல கண்டுபிடிச்சாங்க 80% மக்களுக்கு உலகம் முழுதும் சர்வே எடுத்து பார்த்ததுல சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆரோக்கியமும் அமைதியும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகான் சொல்லியிருக்காங்க, பிரபஞ்சம் என்ற பூந்தோட்டத்தில் இறுதியாக அந்த பூத்த மலர் தான் மனிதன். இயற்கை நம்மள ரொம்ப ரசிச்சு ரசிச்சு இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. ஆனா நம்மளோட வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கா அப்படின்னா ஏதேதோ காரணங்களால அந்த அழகான பூக்கள் அங்க பூக்களை, அப்படி ஒருவேளை அந்த பூக்கள் பூத்தா கூட அதனோட வாழ்க்கை ரொம்ப கம்மியாவே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் ரீதியா மன ரீதியா நமக்கு சில மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ ஒரு ஹாப்பி லைஃப், ஒரு ஆரோக்கியமான ஆரம்பம் எதுல தொடங்கணும் அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எத்திக்கல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கணும், மனம் அமைதியா இருக்கணும், மனம் சமநிலையிலும் இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும், உயிர் அமைதியாக இருக்கணும். அதற்காக முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா உடல் தான். உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. நம்ம கூட பாடல்களை சொல்லுவோம். சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே. இந்த உடல் நலத்தை நம்ம சீரமைச்சிட்டோம் அப்படின்னா இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படி மனம் மூலமா நமக்கு உடல்ல நிறைய வியாதிகள் வருது. நமக்கு முதல்ல தெரியறது என்ன? உடல் வியாதியாது. இப்ப அம்மா கூட சொன்னாங்க சுகர் அதிகமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மன ரீதியா ஏதோ இருக்கிறதுனால அது உடலை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த உடல் அப்படின்ற இது ஒரு பொக்கிஷம் மாதிரி நமக்கு இறைநிலை கொடுத்து அனுப்பிச்சிருக்குது. அந்த பொக்கிஷத்தை நம்ம கரெக்டா தான் பாதுகாத்துறோமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லா பயிற்சிகள் சொல்லும் ஆனந்தமா ஒரு நாளை தொடங்கினா நான் பயிற்சிகள் செய்யறோம். அந்த பயிற்சிகளை நம்ம என்ன பண்ணுவோம்? எண்டில் என்ன சொல்லுவோம்? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம்,
உயிரோட்டம், ஜீவகாந்த ஆற்றம் சீராக அமையட்டும். சோ முதல் மூன்றாவதாக என்ன சொல்றோம்? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இதுதான் திருவள்ளுவரும் சொல்கிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா எண்ணிய 4 அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேகமாக ஓடினாலும் கொஞ்சம் குறைவாக ஓடினாலும் திசை மாறி ஓடினாலும் நம் உடம்பில் முதலாக வலி ஏற்படும். சோ இந்த ஓட்டங்களை எல்லாம் சீர் செஞ்சுட்டேன்னா நமக்கு உடல் சம்பந்தமான ஆரோக்கியத்துக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுவாக உடல் எப்படி இருக்கும்? நாம் குழந்தையா பிறக்கும் வாத பித்த கப. இந்த வாத பித்த கபையில குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு கபத்தோட தன்மை அதிகமா இருக்கும். நமக்கு எல்லாம் தெரியும், குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்ட் ஆயிட்டே. அடுத்ததாக கொஞ்சம் ஒரு 12 வயசுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பித்தம் அதிகமா இருக்கு. இப்ப கபம் அதிகமா இருக்கனால குழந்தைங்க ரொம்ப ஸ்னீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். அடுத்தது ஒரு 12 இயர்ஸ் அப்படி ஆரம்பிக்கும் போது நமக்கு பித்தம் அதிகமாகும். பித்தம் அதிகமா இருக்கும் அப்படின்னா நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்போம். சாப்பிட்டதெல்லாம் நல்ல செரிக்கும். லைஃபை பத்தின நல்ல டைனமிக்கா நிறைய படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், என்னுடைய வாழ்வியல் தேவைகள் எல்லாம் நல்லா அடையணும் அப்படின்னு நினைப்போம். அப்படியே போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் வயோதிகம் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வாதம் வந்துவிடும். கைவலி, கால்வலி. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு 50 வயசுக்கு ஆனப்புறம் 50ல இருந்து 60 வயசுல இந்த லைட்டா உடம்புல சின்ன சின்ன சேஞ்சஸ நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். இது பொதுவாக நடந்து கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 35 முதல் 40 வயது, இது கிட்டத்தட்ட ஒரு 47% சொல்றாங்க. ஒரு 35 வயது ஆனப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ளாக அந்த உடல் வலி வருது. அவங்களுக்குள்ளாக இந்த வேகம், அந்த பித்தத்தினால வேகம் அதிகமா இருக்கும். அந்த வேகம் குறைய ஆயிடுது. ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது டோட்டலா டயர்டா வராங்க. அப்படி டோட்டலா டயர்டா வரவங்களால எப்படி அந்த குழந்தைங்களை என்கேஜ் பண்ண முடியும்? எப்படி அந்த குழந்தைங்களால அந்த மொபைல் அப்படின்ற அடிக்ஷன்ல இருந்து வெளியே கொடும்? அவங்களே ரொம்ப டயர்டா இருக்காங்க. சோ ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியா அவங்க உடம்புல ஆகிறது. முன்னாடி எல்லாம் 40 வயதுக்கு மேல் 50 வயதுக்குள் நடந்த விஷயம் இப்பொழுதெல்லாம் ஏன் சீக்கிரம் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஓட்டத்துல இந்த உள்ள இருக்கிற இந்த 3 ஓட்டத்தோட அதை பத்தி கவனிக்கவோ உணரவோ நம்ம தவறி விடுகிறோம். பொதுவா என்ன சொல்லுவாங்க, இப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு 60 65 வயது இந்த பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க, நான் என்னோட 58வது வயசுல 60வது வயசுல நான் என்ன சேலரி வாங்குறனோ என்னோட பையன் 22வது வயசுல அந்த சேலரி வாங்கிட்டான். உண்மைதான், உண்மையாலுமே அது உண்மைதான். பட் 58 60 வயசு ஆனப்போ கூட அவங்களுக்குள்ள ஒரு டயர்ட்னஸ் வருதுல, அவங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரல, அவங்களுக்குள்ள ஒரு அந்த என்ன சொல்ல சோசியல் டிட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க, பொதுமக்கள்ல இருந்து ஒரு சோசியல் லைஃப்ல இருந்து வெளியே வர அந்த எண்ணம் இன்னும் வரல. ஆனா இன்றைய தலைமுறைகள் பார்த்தா ஒரு 35 வயதுக்கு அப்புறம் தனித்து இருக்கதான் ரொம்ப விரும்புறாங்க. இது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நம் உடலில் இருக்கிற அந்த ஆற்றல் பற்றாக்குறை தான். இந்த ஆற்றலை சரி செய்வதன் மூலமாக, இந்த ஓட்டங்களை சரி செய்வதன் மூலமாக முன்ன விட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நம்மளால மாற முடியும். அந்த மாறுவதற்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் தான் மனவளக்கலை பயிற்சிகள். நமக்கு எல்லாம் தெரியும், கழுகு ரொம்ப உயரமா பறக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து அதனோட அந்த இரைய கண்டுபிடிச்சிருமா, எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அது வாழுமா. அப்படி இருக்க கழுகு கூட தன்னுடைய 40வது வயசுல என்ன பண்ணும், 2 அந்த மலைக்கு நடுவுல போய் 2 பக்கமும் மோதி மோதி தன்னுடைய சிறகுகள் எல்லாம் அதுவே கீழே தள்ளுமா. அதுக்கப்புறம் அந்த முளைக்கிற அந்த சிறகுகள் மூலமா அது இன்னும் ஜாஸ்தியா பறக்குமா, இன்னும் தேவையான இரையை அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருமா. இது கழுகை பற்றி படிச்சா அதுல தெரிஞ்ச ஒரு தகவல். அது போலதான் நம்ம என்ன ஒரு 40 வயசு ஆனப்புறம் டயர்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் நம்மள எப்படி ரீஜூனேட் பண்ணி வெளியே வரணும் அப்படின்றது தெரியாம இருந்தோம். இப்போ 35 வயசுலயே அந்த டயர்ட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஆனந்தமாக இருக்க, நித்தம் ஆனந்தமாக இருக்க மகான் தன்னுடைய உடம்பை 40 வருட காலம் ஆய்வு கூடமாக மாற்றி நமக்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனவளக்கலை பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு 35 40 வயசுல லைட்டா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா கொஞ்சம் லைஃப் ஸ்டைல மாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஹிஸ்டரி கேட்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு சுகர், டயபெட்டிக், தைராய்டு, அப்புறம் லைக் கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்ல எனக்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைஃப் ஸ்டைல மாத்திருங்க அப்படின்னு நமக்கு சொன்னோம்.
இதனால நமக்கு என்ன பண்ணுது, ஒரு பய உணர்வு வருது. ஓ, நமக்கு 38 வயசு தானே ஆகுது, 42 வயசு தானே ஆகுது, நமக்குலாம் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வேகமா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இன்சூரன்ஸை பிடிச்சி நம்மளோட ஃபியூச்சருக்கு சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது எல்லார் குடும்பத்திலயும் நடக்குதா இல்லையா? இந்த பய உணர்வதை அடிப்படையாக கொண்டுதான் இன்று பெரிய வாணிபம் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. இன்சூரன்ஸ்ல நம்மள டெபாசிட் பண்ணணும்னு நினைச்ச நம் உடம்புக்கு தேவையான அந்த உடல் ஆரோக்கியம்ன்ற இன்சூரன்ஸ்ல நமக்காக நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்றோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ அந்த இன்சூரன்ஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், நம்ம வருமானத்தை பொறுத்து, நம்ம செலவை பொறுத்து நான் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். ஆனா இந்த இன்சூரன்ஸ் எப்படி தெரியுமா, ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்துல ஒரு நாளன்றுக்கு 1 மணி நேரம் 10ல இருந்து 15 நிமிடம் செலவு செய்வதன் மூலம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிம்பாங்க. ஒரு 20 வயசுல இந்த பயிற்சியை கத்துக்கிட்டவங்க, 14 வயசுல இந்த பயிற்சியை கத்துக்கிட்டவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வருவதற்கு வராம அம்மா அப்பாவுக்கு இஷ்யூஸ் இருந்தா கூட இந்த பிள்ளைங்க வரவிடாம தடுக்க முடியும். ஓகே, நான் வந்துட்டேன், எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் மனவளக்கலையில வந்தேன் அப்படின்னு சொன்னா, வந்ததுக்கும் இங்க மருந்து இருக்கு. இன்னும் அதிகமாகாமலும், இன்னும் இதனால் உடல் அளவுல மனதளவுல நமக்கு பிரச்சனை இல்லாமலும் காத்து கொடுப்பதற்காக இந்த பயிற்சிகள் நமக்கு இருக்கிறது. இந்த பயிற்சிகள் செய்யறோம். காலையில முழிச்சு முதலாவதாக நம்ம காயக்கல்ப பயிற்சிகள் செய்யும். காயக்கற்பம் யோகமனு முயற் சஞ்சீவி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். எல்லோருக்கும் எப்படி இருக்க பிடிக்கும்? இளமையா இருக்க பிடிக்கும், ஆரோக்கியமா இருக்க பிடிக்கும், நம்மள வாழ்ற காலத்தை தள்ளி போடுறது ரொம்ப பிடிக்கும். இதுக்கெல்லாம் சர்வரோக நிவாரணியாக சொல்லுவாங்கல்ல, ஒரு மருந்து ஒரே மருந்து, அந்த காயக்கல்ப பயிற்சி செய்வதன் மூலமாக பல மாற்றங்களை, எல்லாத்துக்கும் ஒரு மருந்து அப்படின்னா காயக்கல்பம் செய்ய முடியும். இது செய்யறது மூலம் 12 முதல் 15 வருடம் நம்மளுடைய வாழ்க்கை காலத்தை நீடிக்க முடியும். அந்த வாழ்க்கை காலம் எப்படி நீடிக்க முடியும்னா ஆரோக்கியமாக நீடிக்க முடியும். ஆரோக்கியமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கப்புறம் போயிடணும் சொல்லுவாங்க. சோ இருக்கிற நிமிடம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எந்த கலை கற்றிருந்தாலும் உயர் சஞ்சீவாகிய அந்த காயக்கல்ப கலை கற்றிருந்தாலும் 64 கலைகள் நமக்கு தெரிந்தாலும் இந்த கலை தெரிந்திருந்தாதான் முழுமையாக கலை முடிவெடுக்கிறது. அடுத்ததாக நேரம் கருதி ரொம்ப சின்னதா உடற்பயிற்சி பத்தி சொல்லிட்டேன். உடற்பயிற்சி, கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபால பத்தி நம்ம அக்கு பிரஷர் செய்யறோம், மசாஜ் செய்யறோம், மகராசனம், இறுதியாக உடல் தளர்த்தல் செய்யறோம். ஆரம்ப காலங்கள்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடல் தளர்த்தல் நம்ம ரொம்ப லேசா செய்யறது, இல்லைன்னா செய்யாம எந்திரிச்சிடுவோம். ஏன்னா குறிப்பா பெண்களுக்கு வேலை பொழு காரணமாக அவங்க எந்திரிச்சிடுவாங்க. பட் இதுக்கப்புறம் அந்த உடல் தளர்த்தல ஒரு 30% ஆஃப் த டிசீஸ் போறதா ரிசர்ச் பண்ணிருக்கு. அது வேற வேற மொழிகள்ல வேற வேற வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க. மகா நமக்கு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ எல்லா பயிற்சிகளும் நம்மளோட யோகா ரித்தமேட்டிக் யோகான்னு சொல்லுவாங்க. ஒன்றுடன் ஒரு பயிற்சியோட முடிவு அடுத்த அபிராமி அந்தாதி மாதிரி ஒரு பயிற்சியோட முடிவு இன்னொரு பயிற்சியோட ஆரம்பமாக இருக்கிறது. எல்லா பயிற்சிகளும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இல்ல எனக்கு இன்னைக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம், நமக்கு சாப்பிட நேரம் இல்லாம இருக்கிறதா, நமக்கு புத்தகங்கள் படிக்க நேரம் இல்லாம இருக்கிறதா, நமக்கு டிவி பார்க்க நேரம் இல்ல, மற்றவர்களோட செலவு செய்யறதுக்கு நேரம் இல்லாம இருக்கிறதா, எல்லாரோடையும் செலவு செய்யற நம்மோடு நாம் செய்யும் இந்த செலவான நேரம் தான் உடற்பயிற்சி என்ற உடல் தவம். இந்த தவத்தை செய்யும் பொழுது ஒரு அம்மா ஒரு குழந்தைய எப்படி கொஞ்சி பாதுகாக்கிறவங்க. நீங்க மெயினா கால் பயிற்சி நம்ம பண்ணிட்டு பிடிச்சு கொடுப்போம். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கெல்லாம் ஒரு நேரம் ஞாபகம் வரும், நம்ம அம்மா சிறு வயதுல நம்ம வேகமா நடக்கும்பொழுது கால் விழுந்தப்போ பிடிச்சி நம்ம காலை பிடிச்சிடும். அந்த மாதிரி நம்மை நாமே உணர்ந்து நமக்குள்ளாக போயிடும். நமக்குள்ளாக நேரம் செலவழிக்கும் போது ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆனந்தம் ஆரம்பமாக இருக்கலாம். சோ மகா 40 வருட காலத்துல இந்த பயிற்சி கொடுத்திருக்கிறாங்களே, இது யாரெல்லாம் செய்யலாம், எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னா மகான் சொல்றாங்க, உடல் அப்படின்ற ஒண்ணு இருந்தா, உயிர் அப்படின்ற ஒண்ணு இருந்தா, எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும், எனக்கு வெளிநாட்டில் இருந்த அனுபவம் இருக்கு, அந்த நாட்டில் இருந்த கூட இந்த ஒரு பயிற்சி செய்தால் மட்டும் போதும், எந்த தட்பவெட்ப நிலையிலும் நாம் இன்பமாக அமைதியாக என்ன சொல்றது ஆனந்தமாக நம்மளால் வாழ முடியும். ஒரு சின்ன ஒரு குரு சிஷ்யன் ஒரு இணைப்பை பத்தி, ஏன்னா குருவோட நம்ம இணைஞ்சிருக்கணும் அதுதானே, அதை பற்றி சொல்லும். ஒரு இடத்தில் ஒரு
ஒரு கொல்லாப்பட்டன்னு சொல்லுவாங்கல்ல, இரும்பு செய்யற வேலையில அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு அன்பர். அந்த அன்பரை தேடி ஒருத்தர் வராரு, இன்னொரு அன்பர் வராரு. ஒரு ஊரோட என்ட்ரன்ஸ்ல ஒரு குழந்தைய பார்த்து கேக்குறாரு, இந்த ஊர்ல இவரை பத்தி தெரியுமா? அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த வீட்டுல இருக்க அந்த குழந்தையோட அப்பா சொல்றாரு, அந்த கடையில வேலை பாக்குறாங்களா, இரும்பு வேலை, அந்த அங்கிள்கிட்ட கொண்டு விடுங்கன்னு இது இந்த குழந்தை கூட்டிட்டு போய் அங்க கொண்டு விடுது. அங்க இந்த கொல்லற்பட்டறை சாரி அந்த அன்பர் கொண்டு விடுறாங்க. உடனே இவர் சொல்றாரு, கூட்டிட்டு வந்தவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறல, ஐயா நான் உங்கள் மானசீகமாக இருந்து கலையெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லி அவரு மானசீகமா கத்துக்கிட்ட எல்லா கலையும் அவர் முன்னாடி செஞ்சு காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்தி வாழ்த்தி அனுப்பிடுறாங்க. கூட்டிட்டு வந்த அந்த குழந்தை சொல்லுது, எனக்கும் இந்த கலையெல்லாம் கத்துக் கொடுங்கன்னு சொல்லுது. சோ இந்த இந்த அன்பர் வந்து ஃபுல்லா கத்துக் கொடுக்கிறார். குருவாக ஸ்தூலமாக இருந்து அதெல்லாம் கத்துக் கொடுக்கிறார். இந்த குழந்தையும் நல்லா பண்ணும். இப்போ இந்த 2 பேருக்கும் மானசீகமா கத்துக்கிட்டவருக்கும் டைரக்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் மாதிரி நினைச்சேன். டைரக்டா கத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு நாள் எக்ஸாம் நடக்குது. 2 பேரும் செஞ்சு பாக்குறாங்க. அப்போ 2 பேரும் இந்த குரு எப்போதுமே ஈக்குவலா பார்ப்பாங்க. அதுதானே குரு. ஈக்குவலா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த நேரம் சொல்லி கொடுத்தாங்களா, அந்த குழந்தைய கூப்பிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. அப்ப இந்த அன்பர் கேட்டார், நான் மானசீகமா அவ்வளவு கத்துக்கிட்டேன், என்ன நீங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாம இந்த அன்பரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ மானசீகமா கத்துக்கிட்டா கூட நான் என்ன செய்தனோ அதையே தான் நீ செஞ்சுட்டு இருக்கிற. பட் இந்த குழந்தை நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் அது அளவுல, அதனோட அறிவுல, அது புரிஞ்சுக்கிட்ட அளவுல அது செஞ்சு காமிட்டு தன் அறிவுல அது வளர்ந்து. இதுதான் மகான் நமக்கு சொல்லிக்கிறான். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தி தேர்தெளிவா. நிறைய பேருக்கு குருவை பார்க்க முடியல, அவங்களோட இருக்க முடியல அப்படின்னு எண்ணம் இருக்கும். நான் மானசீகமாக இருந்து எப்போ இந்த மனவளக்கலைகளை பயிற்சி செய்யணும், இது மூலமா உடல் அளவில் மனதளவில் மாற்றம் வரணும் அப்படின்ற எண்ணத்தோட நாம் குருவை வணங்கி செய்யற ஒரு நிமிஷமும் குரு நம்மோடு இணைந்து இந்த பயிற்சிகளை நமக்கு முழுவதுமாக கொடுத்து உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல மாற்றங்களை நமக்கு கொடுப்பார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பயிற்சிகளை நாம் விடாது செய்ய வேண்டும். நாளைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே. இதுவரைக்கும் சில நாட்கள்ல சில பயிற்சிகளை நாம் செய்யாம கூட இருந்திருக்கலாம். பட் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அந்த சர்வதேச யோகா தினத்துல ஆனந்தம் ஆரம்பமே என்று சொல்லி நாளைய தினம் மிக ஆனந்த தினமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இறுதியாக இந்த கலையோட சிறப்பை தெரிந்து, அறிவில் நம்ம தெளிந்து, வாழ்வில் நம்ம தெளிந்த பின் இந்த கலையை இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் கொடுத்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு அதாவது என்ன சொல்றது, அன்பர்களுடைய சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது இருந்தாலும் கூட அதுக்கும் நல்ல பதில்கள், நல்ல கிளாரிபிகேஷன்ஸ். எடுத்த தலைப்பு இன்னைக்கு கொண்டு போற விதம் பார்த்தீங்கன்னா, என்ன விரும்புகிறோம், அமைதியும் ஆரோக்கியமும், அதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் என்ன சொன்னாரு, நம்மளுடைய குரு என்ன சொன்னாரு, அந்த 3 ஓட்டங்களுடைய தன்மையை பேசினது. பர்டிகுலரா சோசியல் டிட்டாச்மெண்ட் 58 வயசுல அந்த காலம், இப்போ 35 வயசுலயே அது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு உதாரணமா கழுகுனுடைய தன்மையெல்லாம் என்னெல்லாம் அது பண்ணுச்சு, சிறைகளை வந்து மலையில மோதி அதை உதிர வச்சு திருப்பி அதை முளைச்சு அதனுடைய சாதனைகள் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறது. எல்லாத்தையும் விட நமக்கு வந்து மனவளக்கலை வந்து ஒரு கரண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி அப்படிங்கிறத சொன்னீங்க, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு மற்றுள்ள எல்லா டெஃபிஷியன்ஸும் வந்து காணாம போயிடும் அப்படிங்கிறது. இறுதியில் சொல்லக்கூடிய அந்த பட்டறை, இரும்பு பட்டறை விஷயங்களை குழந்தைக்கும் ஒரு ஆங்கில மானசீகமா பண்ணதுக்குள்ள 2 வித்தியாசத்துல குரு சொன்ன அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு எக்ஸாம்பிள். மிக சிறப்புமா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அனைத்தும் குருவருள் ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நமது அம்மா அவர்களை நாம் அனைவரும் நமது நன்றிகளை வாழ்த்து மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். அனைவரும் தவநிலையில் வந்து விடுவோம். தூரியம். நமது பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள்.